விரக்தியோடு குருவின் எதிரே வந்து நின்றான் இளைஞன். இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே குருவே என்றான். ஏன், என்ன ஆயிற்று என்று கேட்டார் குரு. நான் எதை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. நான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். எனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்போது நல்ல நேரம் வரும் என்று கூறுங்கள் சுவாமியிடம் கேட்டான். அவனை ஆசீர்வதித்துவிட்டு தொலைவில் இருந்த சிஷ்யனை அருகே வரும்படி அழைத்தார் குரு. ஆசிரமத்திற்கு வந்திருந்த இளைஞனை ஏறிட்டார். உனக்கு மிகவும் பிடித்த கனி எது, பிடிக்காத கனி எது என்று கேட்டார். பிடித்தது மாங்கனி. தினமும் சாப்பிட கிடைத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன். பிடிக்காதது வாழைப்பழம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை சாப்பிட விரும்ப மாட்டேன் என்றான். அதையடுத்து சிஷ்யனை பார்த்து அதே கேள்வியை கேட்டார் குரு. உனக்கு மிகவும் பிடித்த கனி எது, பிடிக்கவே பிடிக்காத கனி எது? பிடித்தது வாழைப்பழம், பிடிக்காதது மாங்கனி என்று பதிலளித்தான் சிஷ்யன். புன்னகையுடன் இளைஞனை பார்த்தார் குரு. உன் நேரத்திற்கும் உன்னை மற்றவர்கள் வெறுப்பதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது இதிலிருந்து புரிகிறதா? புரியவில்லை சுவாமி என்றான் அவன். உனக்கு புரிகிறதா என சிஷ்யனை பார்த்து கேட்டார் குரு. ஆம் குருவே என்றவன் தொடர்ந்தான். அவருக்கு மிகவும் பிடித்த மாங்கனி எனக்கு பிடிக்காது. எனக்கு மிகவும் பிடித்த வாழைப்பழம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னை மகிழ்விப்பதாக எண்ணி என்னிடம் மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தால் அது எனக்கு வெறுப்பையே கொடுக்கும். பார்த்தாயா விபரீதத்தை? இதுதான் உன் பிரச்சனை என்றார் குரு. வந்திருந்த இளைஞனை நோக்கி, உனக்கு பிடித்த பொருளோ விஷயமோ செயலோ முடிவுகளோ மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. விருப்பும் வெறுப்பும் நல்லதும் கெட்டதும் எல்லோருக்கும் ஒன்று போலவே இருப்பதில்லை. உனக்கு இனிப்பு பிடிக்குமென்றால் அதை ஒரு சர்க்கரை நோயாளிக்கு சாப்பிட கொடுப்பதால் அவருக்கு என்ன பயன் இருக்கக்கூடும்? மாறாக அவருக்கு உன் மீது வெறுப்பே ஏற்படும் அல்லவா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக தனித்துவமான குணங்கள் உண்டு. கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் இளைஞன். குரு தன் அறிவுரையை தொடர்ந்தார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு தொந்தரவு செய்து விடுகிறாய் நீ. எதையும் உனது கோணத்திலிருந்தே அணுகும் மனப்பான்மை கொண்டிருக்கிறாய். அடுத்தவர்களது கோணத்திலிருந்து பார்த்து அவர்கள் எதிர்பார்ப்பதை செய்யும் மனப்பக்குவம் இருந்தால் யார் முன்னை வெறுக்க மாட்டார்கள் என்று முடித்தார் குரு. புரிந்து கொண்டான் இளைஞன்.